என்ன பிரச்சனை? யார் இவர்கள்? இவங்க எங்கே இருந்து வந்தார்கள்? ஒரு சின்ன ஒரு அறிமுகமாவது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் 2 குழந்தைகளை கொடுத்தார். மூத்தவர் இஸ்மாயில் என்று நமக்கு தெரியும். இளையவருக்கு இஸ்ஹாக் என்று குர்ஆன் பதிவு செய்கிறது. இந்த 2 குழந்தைகளும் ஷாம், இன்றைய பலஸ்தீன் என்று நாம் சொல்கிறோம் அல்லவா, இந்த பலஸ்தீனை அரபியில் அன்றைக்கு ஷாம் என்பதாக சொல்லப்படும். இன்றைய பலஸ்தீன், இன்றைய ஜோர்டான், இன்றைய சிரியா, இன்றைய லெபனான், இன்றைய இஸ்ரேல் என்ற இந்த 5 நாடுகளினுடைய ஒட்டுமொத்த பெயர் தான் குர்ஆன் ஷாம் என்பதாக பதிவு செய்யும். அப்ப இந்த ஷாம்ல தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிறக்குகிறார்கள், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பிறக்குகிறார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தவுடன் அவர்களினுடைய தாயாரையும் அழைத்து கொண்டு மக்காவிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட்டு விடுகிறார்கள். அதற்கு பிறகு அவர்களுக்கு பலஸ்தீனோடு தொடர்பு எதுவுமே இல்லை. வளர்ந்ததெல்லாம் மக்காவில், திருமணம் முடித்தது மக்காவில், மரணித்ததும் மக்காவில் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் அவர்களினுடைய தாயாரும். இளைய மகன் இஸ்ஹாக் இருக்கிறார் அல்லவா, சாரா என்று சொல்லக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய முதல் மனைவிக்கு பிறந்தவர். இந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களினுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த இருவரும் சேர்ந்து அல்லாஹ்வுக்காக பலஸ்தீனிலே ஒரு ஆலயத்தை கட்டினார்கள். அந்த பலஸ்தீனில் ஆலயம் கட்டப்பட்ட அந்த நகரத்திற்கு பெயர் ஜெருசூலம் என்று சொல்லப்படும். ஜெருசூலம் என்று சொன்னால் அமைதியின் நகரம். பெயர் தான் அப்படி இருந்திருக்கிறதே தவிர வரலாற்றில் ஒரு முறை கூட அமைதியை அந்த நகரம் சந்தித்ததில்லை. அந்த ஜெருசூலத்தில் எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் சேர்ந்து காபாவை மக்காவிலே கட்டி எழுப்பினார்களோ, காபா கட்டப்பட்டு 40 வருடத்திற்கு பிறகு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய துணையோடு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பலஸ்தீனிலே மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லக்கூடிய இறைவனுக்காக, இறைவனை வணங்குவதற்காக ஒரு ஆலயத்தை கட்டுகிறார்கள். மூத்த மகனை கொண்டு அரேபிய தீபகற்பத்தில் மக்காவில் ஒரு ஆலயத்தை கட்டியதை போன்று பலஸ்தீனிலே அல்லாஹுவை வணங்குவதற்காக ஒரு ஆலயத்தை கட்டுகிறார்கள். அந்த ஆலயத்திற்கு பெயர் மஸ்ஜிதுல் அக்ஸா. அந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய ஒரு குழந்தை தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை தான் இஸ்லாம் என்ன பதிவு செய்யும் என்று சொன்னால் இஸ்ரேல் என்பதாக பதிவு செய்யும், இஸ்ராயில் என்பதாக பதிவு செய்யும். குர்ஆனில் நாம் படிக்கிறோம் அல்லவா, சூரா இஸ்ராயில் 15வது ஜுசுவில் கஹ்ஃப் என்ற அத்தியாயத்திற்கு முந்தைய அத்தியாயம். குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் பேசுவான் அல்லவா, யா பனி இஸ்ராயில், ஓ இஸ்ரவேலர்களின் மக்களே என்று அல்லாஹ் அழைப்பு கொடுக்கிறானே. இந்த இஸ்ராயில் என்று அல்லாஹ் யாரை பார்த்து கூறினான் என்று சொன்னால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் கூறினான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு இனி ஒரு பெயர் இஸ்ராயில். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய குழந்தைகள் மொத்தம் 12 குழந்தைகள். அந்த 12 குழந்தைகளை அல்லாஹ்வும் மார்க்கமும் எப்படி அழைக்கும் என்று சொன்னால் யா பனி இஸ்ராயில், ஓ இஸ்ரவேலர்களின் குழந்தைகளே. யா பனி ஆதம், ஆதமின் மக்களே என்று அல்லாஹ் அழைக்கிறான் அல்லவா. அதே போன்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய 12 குழந்தைகளை அல்லாஹ் எப்படி அழைத்தான் என்றால் யா பனி இஸ்ராயில், ஓ இஸ்ரவேலர்களின் குழந்தைகளே என்று அல்லாஹ் அழைத்தான். யாரை அல்லாஹ் அழைக்கிறான்? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய 12 குழந்தைகள். அந்த 12 குழந்தைகளின் வழியாக வந்த ஒரு இனம் தான் இந்த யூத இனங்கள். அது ஒரு இனம், அது ஒரு மதம் அல்ல. அதை அல்லாஹ் மதமாக கொடுத்தான், கலாச்சாரமாக கொடுத்தான். ஆனால் அவர்கள் எப்படி சுருக்கிக் கொண்டார்களே, ஆனால் அதை ஒரு இனமாக சுருக்கிக் கொண்டார்கள், ஒரு குடும்பமாக இந்த 12 கோத்திரத்துக்காரர்கள். அதனால்தான் யாரும் யூத மதத்திற்குள்ளாக நுழையவும் முடியாது, யூத மதத்திலிருந்து யாரும் வெளியே வரவும் முடியாது. நான் யூத மதத்தை பின்பற்றுகிறேன் என்பதாக யாரும் உள்நுழையவும் முடியாது. யூதர்களில் யாரும் எங்கள் மதத்திற்கு வாருங்கள் என்பதாக யாருக்கும் அழைப்பு பணியும் செய்ய மாட்டார்கள். பிறப்பால் வரக்கூடிய ஒரு இனம் அந்த இனம். பொதுவாக பிறப்பால் ஒரு கௌரவம் யாருக்கெல்லாம் இருக்குமோ அவர்களிடத்தில் மிக கடுமையான மூர்க்கத்தனத்தை நாம் பார்க்கலாம். இஸ்லாம் என்ன தலையில் கொட்டி சொன்னது? பிறப்பால் ஒரு மனிதனுக்கு கண்ணியம் அல்ல, நிறத்தால் ஒரு மனிதனுக்கு கண்ணியம் அல்ல, பேசும் மொழியால் ஒரு மனிதனுக்கு கண்ணியம் அல்ல. ஆம், கண்ணியம் என்று சொன்னால் யார் அல்லாஹுவிற்கு விருப்பத்திற்குரியவர்கள் என்று சொன்னால், யார் அல்லாஹுவை அந்தரங்கத்திலும் வெளிப்படையிலும் பயப்படுவார்களோ, யார் மனித சமூகத்திற்கு உதவி செய்வார்களோ, யார் படைத்தவனை மட்டும் ஆராதித்து வணங்குவார்களோ அவர்கள்தான் இறைவனுக்கு உகப்பானவர்கள், நேசத்திற்குரியவர்கள். ஆனால் யூதர்கள் சொன்னார்கள், நாங்கள் என்ன தவறு செய்தாலும் நஹ்னு அப்னாஉல்லாஹி வ அஹிப்பா, நாங்கள் அல்லாஹுவின் குமாரர்கள். வகாலு லன் தமஸ்ஸன நாரு இல்லா அய்யாமம் மஅதூதாத். அவர்களினுடைய நம்பிக்கையை குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது. நரகம் எங்களை தீண்டவே தீண்டாது, காரணம் நாங்கள் அல்லாஹ்வுக்கு நேசத்திற்குரியவர்கள் என்ற நம்பிக்கை உடையவர்கள் அவர்கள். நாங்கள்
இப்ராஹிமினுடைய மகன் இஸ்ஹாக்கினுடைய மகன் யாக்கூபினுடைய புதல்வர்கள். நாங்கள் கடவுளுக்கு மிக நெருக்கத்திற்குரியவர்கள். எங்களுக்கு கீழ்தான் உலகம் பயணிக்க வேண்டும். நாங்களே மூத்தவர்கள், நாங்களே வழிகாட்டுவதற்கு தகுதியானவர்கள், நாங்களே உலகத்தில் ஆள பிறந்தவர்கள், மற்றவர்கள் எல்லாம் எங்களுக்கு சேவகம் செய்ய பிறந்தவர்கள் என்ற நம்பிக்கை மறைமுகமாக கொண்டவர்கள் யூதர்கள். பலஸ்தீனுக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு காரணம் என்ன? இவர்களினுடைய இறை தூதர்கள், அவர்களுக்கு மட்டுமல்ல நம்முடைய இறை தூதர், யாரெல்லாம் ஒரே இறைவனை ஆராதிப்பார்களோ, மறுமையை நம்புவார்களோ, அவர்களினுடைய இறை தூதர்கள் எல்லோரும் நம்முடைய இறை தூதர்கள். அதனாலதான் அல்லாஹ் சொன்னான், வகாலத்தில் யஹூது, யூதர்கள் சொல்கிறார்கள் இப்ராஹிம் எங்களுக்கு சொந்தம் என்பதாக, நசராக்கள் சொல்கிறார்கள் இப்ராஹிம் எங்களுக்கு சொந்தம் என்பதாக. அல்லாஹ் சொல்கிறான், இப்ராஹிம் யாருக்கு சொந்தம் என்றால் யூதம் என்ற இனத்திற்கு சொந்தம் அல்ல, கிறிஸ்தவம் என்ற மதத்திற்கு சொந்தம் அல்ல. இறைவனை யாரெல்லாம் வணங்குவார்களோ, ஒரே இறைவனினுடைய நம்பிக்கையை யாரெல்லாம் சுமப்பார்களோ அத்தனை நபர்களுக்கும் இப்ராஹிம் சொந்தம். இப்ராஹிம் எனக்கு சொந்தம் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறார். அப்ப இவங்க பலஸ்தீன்ல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம், இவர்கள் பொதுவாக இவர்களினுடைய குணம் குர்ஆன் சொல்லும் வரலாறும், நாம் ஏதோ குர்ஆனை மட்டும் பேசவில்லை, அவர்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய வரலாறு. இன்றைக்கும் அவர்கள் கையில் இருக்கக்கூடிய தோரா என்ற புத்தகம், அந்த புத்தகத்தில் இப்படி வருகிறது, அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு எப்படி இறை இல்லமாம் காபாவிற்கு ஒரு கண்ணியம் கொடுக்க வேண்டும், அதே போன்று மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு அல்லாஹ் ஒரு கண்ணியம் கொடுக்க வைத்திருந்தான். ஆனால் இவர்கள் அந்த கண்ணியம் கொடுப்பதற்கு தயங்கினார்கள், கண்ணியம் கொடுப்பதற்கு மறுத்தார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவிலேயே பலஸ்தீனை சுற்றியே இவர்கள் தவறு செய்ய ஆரம்பித்தவுடன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், இவையெல்லாம் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக கிமு கிட்டத்தட்ட ஒரு 4000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்வை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் எதிரிகளை சாட்டி இவர்களை பலஸ்தீனில் இருந்து அடித்து விரட்டி விட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் எகிப்துல இருந்து இஸ்ரவேலர்களை ஃபிரௌன் கொடுமைப்படுத்துகிறான். மூசா என்ற ராஜகுமாரன் பிறந்து இஸ்ரவேலர்களினுடைய சுதந்திரத்தை பெற்றுக் கொடுப்பதற்காக ஃபிரௌனிடத்தில் இருந்து மீட்டெடுத்து அப்படி கடலை பிளந்து, அல்லாஹ் குர்ஆன் சொல்கிற நம்ம எல்லோருக்கும் தெரியும் அல்லவா, கடலை பிளந்து அல்லாஹ் பாதை அமைத்து அவர்களை மீட்டெடுத்து பாலைவனத்திற்கு வந்தவுடன் அல்லாஹ் அடுத்த கட்டளை இட்டான் இஸ்ரவேலர்களான மூசாவினுடைய சமூகத்திற்கு, நாம் பேசக்கூடிய யூதர்களுக்கு, உதுஹுலுல் அர்தல் முகத்தஸா, அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை கொடுமைக்காரர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். அப்ப அல்லாஹ் சொன்னான், மூசாவே உன்னுடைய சமூகத்திற்கு நீ சொல்ல வேண்டும், இஸ்ரவேலர்களுக்கு இந்த புனிதமான தேசத்திற்குள்ளாக நுழையுங்கள், அந்த தேசத்தை அக்கிரமக்காரர்கள் கையில் வைத்திருக்கிறார்கள், அவர்களுக்கு எதிராக ஒரு சுதந்திர போராட்டத்தை நாம் நடத்த வேண்டும். அல்லாஹ் உங்களை ஃபிரௌனிடத்திலிருந்து கண்ணுக்கு முன்பாக கடலை பிளந்து காத்தவன் அல்லவா அல்லாஹ், அந்த அக்கிரமக்காரர்களுக்கு எதிராக நீங்கள் போராடுங்கள், அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான் என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் வஹி அறிவிக்க, மூசா அலைஹிஸ்ஸலாமும் தன்னோடு இருக்கக்கூடிய அந்த யூத சமூகத்திற்கு இன்றைக்கு எந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை, எந்த பலஸ்தீனை சொந்தம் கொண்டாடுகிறார்களோ, இந்த நிலத்திற்காக ஒரு சுதந்திர போராட்டத்திலும் கலந்து கொள்ளாத பாவிகள் இந்த பாவிகள், துரோகிகள். குர்ஆன் அவர்களினுடைய வேதம் தோரா சொல்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஃபிரௌனிடத்திலிருந்து மீட்ட அல்லாஹுவால் இந்த அக்ஸாவினுடைய கொடுமைக்காரர்களிடத்திலிருந்து நம்மை மீட்பதற்கு முடியாதா? வாருங்கள், நாம் அக்ஸாவை மீட்டெடுக்கலாம், பலஸ்தீனை மீட்டெடுக்கலாம் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லும் பொழுது அந்த இஸ்ரவேலர்கள் சொன்னார்கள், இல்லை மூசா, ஃபிரௌனிடத்திலிருந்து மீட்டது ஒரு புறம் இருக்கட்டும், இனியும் நாங்கள் போராடுவதற்கு தயாராக இல்லை, ஃபிரௌனிடத்திலிருந்து நாங்கள் சுதந்திரம் அடைந்து விட்டோம், உலகத்தை அனுபவிக்க போகிறோம், நீயும் உனது அல்லாஹுவும் சேர்ந்து போராடுங்கள், நாங்கள் கைகொட்டி அமர்ந்து கொள்கிறோம், எந்த தேசத்திற்குள்ளாக நுழையுங்கள் என்று சொன்ன பொழுது இந்த தேசம் எங்களுக்கு வேண்டாம் என்பதாக துரோகம் செய்தவர்கள். குர்ஆன் அவர்களினுடைய தோரா. உடனே அல்லாஹ் சொன்னான், 40 ஆண்டு காலம் நீங்கள் சாபத்தை தலையில் சுமந்தவர்களாய் இந்த தீகு பாலைவனத்திலே சுற்றித் திரிவீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், ضُرِبَتْ عَلَيْهِمُ الذِّلَّةُ وَالْمَسْكَنَةُ, உங்கள் மீது இழிவும் வறுமையும் சாட்டப்பட்டு விட்டது என்று சொல்லி 40 ஆண்டு காலம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை அனாதையாக, அப்படி நாடோடிகளாக தீகு பாலைவனத்திலேயே அல்லாஹ் சுத்த வைத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு மரணம் நெருங்குகிறது. அவருக்கு ஒரு பெரிய ஆசை, எப்படி ஆகினும் மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்குள்ளாக ஸஹீஹுல் புகாரி நாம் நுழைய வேண்டும் என்ற ஆசை. ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய சமுதாயம் அல்லாஹ்வுக்கு துரோகம் இழைத்து விட்டது. அல்லாஹ் காத்த அல்லாஹ், ஃபிரௌனிடத்திலிருந்து மீட்டெடுத்த அல்லாஹ், அதே அல்லாஹ் வாக்கு தந்தான், நீங்கள் உள்ளே நுழையுங்கள், அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான் என்று வாக்கு தரும் பொழுது இந்த என்னுடைய சமுதாயம் அல்லாஹ்வுக்காக இழப்பதற்கு தயாராக இல்லை, இந்த புனிதமான பூமியை மீட்டெடுப்பதற்கு என்னுடைய சமுதாயம் தயாராக இல்லாததினால் மூசாவிற்கும் உள்ளே நுழைவதற்கு தடுக்கப்பட்டு விட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மரண நேரம் அல்லாஹ்விடத்தில் சொல்வார், அல்லாஹுவே, மஸ்ஜிதுல் அக்ஸாவை பார்த்தவனாகவாவது
நான் உயிர் பிரிய உள்ளே நுழைவதற்குத்தான் என் சமுதாயத்தால் எனக்கும் தடை வந்து விட்டது. என்னுடைய சமுதாயத்தை நான் அல்லவா மேய்க்க வேண்டும், என்னுடைய சமுதாயத்தின் தலைவன் அல்லவா நான். அல்லாஹ்வினுடைய சாபம் இஸ்ரவேலர்கள் மீது விழுந்து விட்டது. அல்லாஹ் உங்களுக்கு சொல்லி, அல்லாஹ் உங்களுக்கு மீட்டு கொடுத்த, அல்லாஹ் உங்களை ஃபிரௌனிடத்திலிருந்து காத்திருக்க, அதே அல்லாஹ் உங்களை உள்நுழைய சொல்லும் பொழுது எங்களுக்கு இந்த தேசம் வேண்டாம் என்பதாக அல்லாஹ்வுக்காக இழப்பதற்கு நீங்கள் தயாராக இல்லாத பொழுது நீங்கள் நாடோடியாக சுற்றித் திரியுங்கள் என்று அல்லாஹ் சபித்தவுடன் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆசை உள்ளவும் போக முடியல. அப்ப சொல்வாரு அல்லாஹ் அக்ஸாவை பார்த்தவனாக. அப்ப அல்லாஹ் சொல்வான், அக்ஸாவை நோக்கி ஒரு அம்பு எறிந்தால் அந்த அம்பு எவ்வளவு தூரத்தில் போய் விழுமோ அதற்கு முன்னால் நின்று கொள் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் நிற்பார்கள். மஸ்ஜித் அக்ஸாவினுடைய கதவுகள் திறக்கப்படுகிறது. பார்த்தவராக அவரினுடைய ரூஹு பிரிந்தது என்று ஸஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்படும். 40 வருடம் முடிந்து விடுகிறது. உங்கள் வீடுகளுக்கு சென்று சூரா பக்கராவை படித்து பாருங்கள். இவர்களினுடைய துரோகத்தை குர்ஆன் எவ்வளவு நேர்த்தியாக பதிவு செய்யும். இப்பொழுது அல்லாஹ் இனி ஒரு இறை தூதரை அந்த யூதர்களுக்கு அனுப்பி அல்லாஹ் அவர்களை மன்னித்து, அல்லாஹ் வாக்கு கொடுப்பவன், வாக்கு லா தப்தீல கலிமாத்தில், அல்லாஹ் வாக்கு மாற மாட்டான். வஅதல்லாஹ் லா யுக்லிஃபுல்லாஹுல் மீஆத். 40 வருடம் நீங்கள் சாபம், 40 வருடம் முடிகிறது. இனி ஒரு இறை தூதரை அனுப்பி அல்லாஹ் சொன்னான், வாருங்கள் நாம் பலஸ்தீனுக்குள்ளாக நுழையலாம். அப்படி நுழையும் பொழுது அல்லாஹ் இட்ட கட்டளை என்னவென்று சொன்னால், பணிந்தவர்களாக, இது அல்லாஹுவினுடைய ஆலயம், அல்லாஹ் வணங்கப்படுவதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டிய ஆலயம், உங்களினுடைய பெற்றோர் என்று நீங்கள் வாதாடக்கூடிய இஸ்ஹாக்கு கட்டிய ஆலயம். ஆதலால் பணிந்தவர்களாக, அல்லாஹுவே எங்கள் பாவத்தை நீ மன்னிக்கணும், அல்லாஹுவே எங்களை நீ இரட்சிக்கணும் என்று அல்லாஹ்விடத்தில் அழுதவர்களாக, நீங்கள் பணிந்தவர்களாக அக்ஸாவிற்குள்ளாக நுழையுங்கள் என்று அல்லாஹ் சொன்ன பொழுது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், ஃபபத்தலல்லதீன ஸலமு கௌலன், கைகளை தட்டியவர்களாக, கெட்ட வார்த்தைகளை பேசியவர்களாக, அல்லாஹுவே எங்களை நீ மன்னிக்கணும் என்று அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த வார்த்தைக்கு பதிலாக அல்லாஹுவை கேலி அடிக்கும் விதமாக ஹைத்தத்துன் ஹைத்தத்துன், கோதுமை கோதுமை என்பதாக டான்ஸ் ஆடிக்கொண்டு, இப்பொழுதும் நீங்கள் யூடியூப்பிற்குள்ளாக போய் பார்க்கலாம், யூதர்கள் அக்ஸாவிற்குள்ளாக நுழையக்கூடிய லட்சணத்தை அல்லாஹ் பதிவு செய்கிறான். அன்றும் அப்படித்தான் அல்லாஹுவினுடைய ஆலயத்தை இழிவுபடுத்தியவர்களாக உள்ளே நுழைந்தார்கள். ஆனாலும் அல்லாஹ் அவர்களை பொறுத்து கொடுத்தான். இவர்கள் இன்று மாறுவார்கள், நாளை மாறுவார்கள் என்று அல்லாஹ் பொறுத்து கொடுத்தான். அல்லாஹ் பல்வேறு இறை தூதர்களை அந்த சமூகத்திற்கு அனுப்பும் பொழுது அந்த சமுதாயத்தினுடைய குறைகளை, அந்த சமூகம், அந்த இனத்தை சார்ந்தவர்கள், மற்ற இறை தூதர்களை, மற்ற இனத்தை சார்ந்தவர்களை அல்லாஹ் இறை தூதர்களாக அவர்களுக்கு அனுப்பவில்லை. இஸ்ரவேலர்கள் யூதர்களினுடைய இனத்தை சார்ந்தவர்களை அல்லாஹ் அவர்களுக்கு இறை தூதராக அனுப்பினான். 4வது அத்தியாயம் 155வது வசனம், ஃபபிமா நக்திஹிம் மீசாகஹும் வகுஃப்ரிஹிம் பிஆயாத்தில்லாஹ் வகத்லிஹிமுல் அம்பியா, தங்கள் இனத்தை சார்ந்து தங்களுக்காக அனுப்பப்பட்ட இறை தூதரையை கொடூரமாக அவர்கள் என்ன செய்தார்கள்? கொலை செய்ய ஆரம்பித்தார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய வளாகத்தில் பலஸ்தீனிலேயே வட்டி தொழில் செய்ய ஆரம்பித்தார்கள், விபச்சாரத்திலே ஈடுபட ஆரம்பித்தார்கள், அவர்களுக்கான ஷரியத்தை மாற்ற ஆரம்பித்தார்கள். அப்பொழுதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மீண்டும் எதிரிகளை அல்லாஹ் அவர்கள் மீது சாட்டி அல்லாஹ் அவர்களை அந்த பூமியிலிருந்து விரட்டி அடித்து விட்டார். பிறகு ஒரு 100-200 ஆண்டுகளுக்கு பிறகு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒருவரை அல்லாஹ் கொண்டு வந்து, அவரை கொண்டு அல்லாஹ், அவரும் யூதர்களை சார்ந்த இஸ்ரவேலர்களை சார்ந்தவர், அவரை வைத்து அல்லாஹ் மீண்டும் இவர்களை மஸ்ஜித் அக்ஸாவிற்குள்ளாக பலஸ்தீனுக்குள்ளாக கொண்டு வந்து, அன்றைய தாவூத் அலைஹிஸ்ஸலாத்திற்கு முன்பு இவர்கள் விரட்டப்படும் பொழுது அந்த மஸ்ஜித் அக்ஸாவை இடித்து விட்டார்கள் எதிரிகள். திருப்பி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வந்து அடிக்கல் நாட்டுகிறார்கள். குர்ஆன் பதிவு செய்யும், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவரினுடைய மகனார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திற்கு உலகத்தையே அல்லாஹ் ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருந்தானே, அவருக்கு ஒரு பெரிய ஆசை, மீண்டும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டிய, நம்முடைய தகப்பன் கட்டிய இந்த ஆலயத்தை மீண்டும் நாம் எழுப்ப வேண்டும் என்ற ஆசையில் மனிதர்களை கொண்டும், குர்ஆன் சூரா நம்ல் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஜின்களை கொண்டும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லக்கூடிய மிக பிரம்மாண்டமாக அல்லாஹ்வுக்காக ஒரு பெரிய ஆலயத்தை அந்த பலஸ்தீனிலே ஜெருசலத்திலே கட்டி எழுப்பினார்கள். கிறிஸ்து பிறந்ததிலிருந்து ஒரு 70 ஆண்டு காலம், கிபி 70 என்று சொல்வார்கள். உங்கள் வீடுகளுக்கு சென்று வரலாறை படித்து பாருங்கள். கிறிஸ்து இயேசு அலைஹிஸ்ஸலாம், ஜீசஸ், இதே யூத சமூகத்தை சார்ந்தவர். அவர்களுக்கு இறை தூதராக அனுப்பப்பட்ட பொழுது குர்ஆன் சொல்கிறது பாருங்கள், அவரை பற்றி சொன்னார்கள், ஒரு விபச்சாரியின் மகன், மரியம் ஒரு விபச்சாரி. மஅதல்லாஹ், என்ன தைரியம்! கிறிஸ்தவ உலகம், யூதர்களுக்கு இன்றைக்கு ஐரோப்பிய உலகம் யூதர்களுக்கு இன்றைக்கு அவர்களினுடைய ஆதரவை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அதே கிறிஸ்தவர்களை பார்த்து யூதர்கள் சொன்ன வார்த்தை விபச்சாரியினுடைய மகன் ஜீசஸ் என்பதாக. இன்றும் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்.
நாமாவது இயேசு அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை எம்முடைய இறை தூதர், எம்முடைய உயிரை விட மேன்மையானவர். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு எப்படி இறை தூதரோ அதே போன்று இயேசு அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் நம்முடைய இறை தூதர் என்று நாம் சொல்கிறோம். ஒருவர் ஈசாவை மறுத்தால் அவர் முஸ்லிமே இல்லை என்பதாக நாம் சொல்கிறோம். ஆனால் யூதர்கள் சொன்னார்கள் இயேசு அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கும் பொழுது மரியம் ஒரு விபச்சாரி, மரியமுக்கு பிறந்த ஜீசஸ்